ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு ராகவ் கிட்ட இருந்து எப்படியோ அம்முவை காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், அம்மு காணாமல் போனதுக்கு நான் தானே காரணம், என்னை மன்னிச்சிருங்க சார். இனிமேல் அம்மு எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் நான் அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். பிரின்ஸிபல் அப்படி சொன்னதுனால தான் அம்மு கிட்ட அப்படி நடந்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், இனிமே பாப்பாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு சாரதா வீட்டில் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா இருந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருமோ யார் கூப்பிட்டாலும் இனிமேல் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உள்ள வரவும் சாரதா இருந்துட்டு காவேரி என்னாச்சு காவேரி, அம்மா கிடைச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா அம்மு அந்த பசுபதியோட பையன் ராகவ் இருக்கான் இல்லம்மா, அவன் கடத்திட்டு போயிட்டாம்மா. எதுக்காகம்மா அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. எதுக்காக அந்த சாரோட குழந்தைய கடத்தணும், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. அவங்கக்கிட்ட இதை கேட்டப்போ பழகக்கூடாதவங்க கூட பழகிட்டான், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சொன்னாங்கம்மா. இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப தலைவலிக்கிற மாதிரியே இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன காவேரி சொல்கிற, உண்மையாவா அந்த ராகவ் பையனா அம்முவா கடத்திட்டு போனது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா எனக்கு என்ன டவுட்டுன்னா நீங்கள் அப்புறமா அதாவது யமுனா கங்கா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணு மேலேயும் அந்த ஆள்மரியும் நீங்க நிறைய பாசத்தை காட்டுறீங்க. அதையும் இதையும் சிங்க் பண்ணி பார்க்கும்போது இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாருமா, என்கிட்ட இருந்து ஏதாவது பெரிய விஷயத்த மறைக்கிறீங்களாமா, மறைக்கிறதா இருந்தா சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ பாட்டுக்கு மனசை குழப்பிக்கிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த மாதிரியே யோசிக்காம முதல்ல போய் தூங்கு, நாளைக்கு டைம் ஆகுதுல, நாளைக்கு நீ போய் ஸ்கூலில் நல்லா தெளிவாக இருக்கணும்னா இப்போ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதா இருந்துட்டு காவேரியோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் நம்ம காவேரிக்கு தெரியாமல் நம்ம காவேரி அப்போ தான் எழுந்து போயிட்டு நம்ம சாரதா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம விஜயும் அதாவது தன்னோட ஃபோட்டோவும் விஜயோட ஃபோட்டோவும் பக்கத்தில் இருந்து கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோவை கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மா என்னம்மா இது, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கா, இங்கே பாருமா என்ன விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிற சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம இது சாரதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிறாங்க. இங்கே பாருமா, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், நீ மறைச்சியும் பிரயோஜனமே கிடையாது, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா, இங்க பாருமா என்ன விஷயம்னு சொல்லுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே புட்டு வச்சிடுறாங்க நம்ம சாரதா. இதை கேட்ட உடனே நம்ம அது காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னம்மா என்னோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு காவேரி, இந்த விஷயம் உனக்கே ஞாபகம் வந்தாதான் உன்னோட ஹெல்த்துக்கு எதுவும் ஆகாது, இல்லைனா நாங்கள் ஏதாவது சொன்னால் உனக்கு ஏதாவது ஆகிடும்னு டாக்டர் சொன்னாங்க, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து இத்தனை வருஷமாக மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எனக்கு கல்யாணம் ஆனதையோ குழந்தை பிறந்ததையோ மறைப்பீங்களா, இது என்னோட லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம், இது எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, இனிமே என் கூட பேசவே பேசாதீங்க, அதுவும் என் பக்கத்திலேயே அந்த ஆள் எதுக்காக இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்கிட்ட எப்படி இவரு இவ்வளோ சொல்லு விடுறாரு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. இங்க பாருமா, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டல, இனிமே என் கூட பேசவே பேசாதமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு காவேரி, அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுடி, அதெல்லாம் நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால எனக்கே இப்படி நெஞ்சு பதறும் போது உன்கிட்ட சொன்னா நீயும் பதற தானே செய்வ, அதனால தாண்டி உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்ச, அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்கவே அடி. இங்க பாரு, விஜய் தம்பி நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வருவாரு, அப்போ நீ விஜய் தம்பி கிட்ட பேசு. இங்க பாருமா, என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுமா, கண்டிப்பா உன்னை நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு சரி சாரதா இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருடி, அதாவது உன்னோட உடம்பு சரியில்லாம போயிடுமோன்னு நினைச்சுதாண்டி இப்படி ஒரு விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சேன், ஆனா நீ என்கிட்ட இப்படி கோவமா பேசுற பாத்தியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாருமா, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா கண்டிப்பா நான் மன்னிச்சிருவேன்னு மட்டும் நினைச்சு பார்க்காது, கண்டிப்பா நான்
மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம காவேரியை விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை பார்க்கவும் வரமாட்றாங்க. ஸ்கூலில் நம்ம குட்டி அம்மாவை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கும் போயிடுறாரு. அன்னைக்கு நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன நம்ம அம்முக்கிட்ட என்னமோ உன்னோட டேடி வரலையா, நீங்க என்னோட வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மிஸ், இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு டேடி என்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. இனிமே உங்ககிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்து நடந்துக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மிஸ். இனிமே உங்ககிட்ட நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். நான் என்னோட டேடி வந்தா போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அம்மு, சாரிடா அம்மு, பிரின்சிபல் மேம் என்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாமோ. இங்கே பாருமோ, நான் இனிமேல் என் கூட பழையபடியெல்லாம் என்கிட்ட பேசாமோ ப்ளீஸ் அம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சமோ. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்த உடனே நம்ம விஜயை பார்த்த காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்து சரிங்க மிஸ், நான் என்னோட பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்க எல்லா ரகசியமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிற நீ, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது, எனக்கு மெமரி லாஸ் ஆனது, குழந்தை பிறந்தது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இப்போது தானாகவே நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தீங்க. ஆனால் அது எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உங்களை அசிங்கப்படுத்திட்டேன். இங்கே பாருமோ, உன்னோட அம்மா யாருன்னு அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருப்பல்ல, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அது குட்டி காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்பா என்னப்பா மிஸ் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரமோ, அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, இவங்க தான் உன்னோட அம்மா, இவங்களுக்கு கொஞ்ச நாள் மெமரி லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம கூட இருந்ததையோ உன்னை வயிற்றுல சுமந்து பெற்றதையோ அவங்க மறந்துட்டாங்க, இப்போதான் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கமோ, இங்கே பாரமோ, இவங்க தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரியும் சரி, நம்ம குட்டி அம்மாவும் சரி, ரொம்பவே சந்தோஷமா போய் கட்டி பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாருங்கம்மா, இத்தனை வருஷமா என்னை எதுக்காகமா தவிக்க விட்டுட்டு போனீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. என்னோட அம்மாவை ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும்தான் சொல்லுவாரே தவிர என்னை கூட்டிகிட்டே போக மாட்டார். இத்தனை வருஷமா என்னை எதுக்காகம்மா தவிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடாமோ, நீ இருக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாதடா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோட லைஃப்பில் நடந்ததா எனக்கு ஞாபகமே இல்லைடா. அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் ஓடோடி வந்திருக்க மாட்டேனாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரியும் அம்மோ அதுக்கப்புறம் விஜய் இவங்க 3 பேருமே சந்தோஷமா வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.